தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்துட்டு போறது தொன்று தொட்டு செஞ்சுட்டு வர வழக்கம். அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவரு இடும்பன். இடும்பனோட கதைய பத்தி இந்த வீடியோவுல முழுசா கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இடும்பாசூரன் தான் அசுரர்களின் சேனைகளுக்கு வில்வித்தை பயிற்சி கொடுத்தவர். ஆனால் முருகனின் வேலாயுதம் அசுரர்களை கொன்றதால் இடும்பன் ஒரு முடிவெடுத்தார். தான் முருகப்பெருமானை அடைந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் அதற்காக தன் மனைவியுடன் வனவாசம் மேற்கொண்டார். முருகப்பெருமானை அடைய சிவபெருமானை நோக்கி இடும்பன் வனத்தில் கடும் தவம் புரிந்தார். கடும் தவத்தை மேற்கொண்டதன் பலனாக சிவன் இடும்பன் முன் தோன்றினார். அவரோ, நீ உடனே திருக்குற்றால மலைக்கு சென்று அகத்திய மாமுனிவரை சந்திக்க வேண்டும் என்றார். இடும்பாசூரனோ சிவபெருமான் கூறியபடியே அகத்தியரை சந்திக்க திருக்குற்றால மலைக்கு சென்றார். திருக்குற்றால மலைக்கு சென்ற இடும்பன் அகஸ்திய முனிவரை சந்தித்தார். அகத்திய முனிவரை சந்தித்த இடும்பாசூரனோ தான் முருகப்பெருமானை சந்திக்க வேண்டும் என்றும் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு அகத்திய மாமுனிவரோ, சிவமலை மற்றும் சக்திமலை இரண்டும் பூச்சவனத்தில் உள்ளது, அதனை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்றும் அப்படி செய்தால் முருகனின் அருள் உனக்கு கிடைக்கும் என்றார். அகத்தியர் கூறியபடியே சிவன் மலை சக்தி மலையை தூக்குவதற்காக பூச்சவனத்திற்கு இடும்பாசூரன் சென்று கொண்டிருந்தார். சிவன்மலை சக்தி மலை இருக்கும் இடத்தை அடைந்தார் இடும்பாசூரன். மலைகளை தூக்குவதற்காக அகத்திய மாமுனிவர் கூறிய மந்திரங்களை இடும்பன் கூற ஆரம்பித்ததும் பிரம்மதண்டம் கம்பாகவும் அட்டத்திற்கு நாகங்கள் கயிறாகவும் வந்தது. அது இரண்டையும் பயன்படுத்தி ஒரு காவடி போன்று அமைத்து சிவன் மற்றும் சக்தி மலையை இடும்பாசூரன் தூக்கி கொண்டு வந்தார். சிவன் மலையும் சக்தி மலையையும் காவடி போன்று செய்து இடும்பன் தூக்கி கொண்டு வெகு தூரம் நடந்து வந்தான். வரும் வழியில் பசி ஏற்படவே மலைகளை இறக்கி வைத்தார். பழங்களை உணவாக உண்டு சற்று ஓய்வெடுத்தார். ஓய்வுக்கு பிறகு மீண்டும் மலைகளை தூக்க சென்ற போது மலையில் ஒரு அழகிய சிறுவன் இருப்பதை கண்டார். அந்த சிறுவனை நோக்கி இடும்பாசூரன் கோபத்துடன் மலையை விட்டு கீழே இறங்குமாறு பல முறை கூறினார். ஆனால் அந்த சிறுவன் மலையை விட்டு இறங்காமல் மேலும் மேலும் கோபப்படுத்தினார். அந்த மாய சிறுவனோ, இது என்னுடைய மலை, நான் இறங்க மாட்டேன் என்றான். மாய சிறுவனுக்கும் இடும்பாசூரனுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி போக இருவருக்கும் சண்டை ஏற்பட்டு இடும்பன் இறந்தே போனார். அதை கண்டு இடும்பாசூரனின் மனைவியோ, பலசாலியான தன் கணவனை ஒரு மாய சிறுவன் எப்படி அடித்து இறந்து போயிருப்பான் என்ற ஆச்சரியத்துடன் அந்த சிறுவனை வணங்கினாள். அந்த அழகிய மாய சிறுவன் தற்போது முருகப்பெருமானாக காட்சியளித்தார். இடும்பாசூரன் மறுபடியும் உயிர் பிழைத்தார். இந்த மழை இங்கேயே இருக்கட்டும். அனைவரும் நீ எப்படி மலைகளை காவடி கட்டி தூக்கி வந்தாயோ அதே போன்று பக்தர்கள் காவடி கட்டி வந்து உன்னை வழிபட்ட பிறகு என்னை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்றார். இதுதான் காவடி தூக்கி சென்று முருகனை வழிபடுவதற்கான காரணம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.